மறைவிற்கு பிறகு அதிமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைக்கவும் முடக்கவும் முயற்சி செய்தார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆனால் மக்கள் ஆதரவோடு அனைத்தும் தவிடுபொடியாக்கப்பட்டது என்றும் கருத்து. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார். அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார். அத்தனையும் உங்கள் துணையோடு தவிடுபடியாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. 3 ஆண்டுகள் திமுக அரசு செய்த சாதனைகளை பேச தயாரா என்றும் சரமாரி கேள்வி. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கிராமத்திலிருந்து நகரம் வரை. இப்படிப்பட்ட சூழலில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. தமிழகத்திலே தேர்தல் என்ற இந்த போரில் எதிரிகளை ஓட விரட்டுவோம். தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கு அதிமுக அரசு பாடுபட்டது என்றும் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.